அப்போ உங்க அம்மா? அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்க மிஸ். விஜயும் காவேரியும் ஒரு நல்ல ஜோடியா இருந்தாங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. விஜயோட பாட்டி வந்து எதுக்கு பிரிச்சாங்கன்னே தெரியல. ஒருவேளை விஜய்க்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அந்த பாட்டி அதுவும் பண்ணாம அந்த பாட்டி போய் சேர்ந்துட்டாங்க. இங்க வந்து விஜயும் அவங்க குழந்தையும் தனியா அலுவலப்பட்டு இருக்காங்க. இந்த குழந்தை வேற அம்மா இல்லையே, அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை வேற ஏக்கமா இருக்கு. விஜய்க்கு வந்து தன் பொண்டாட்டி உயிரோட இருக்கிறாப்புல, அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்னு தெரியாம வேற குழந்தைகிட்ட பாசத்தை கொட்டி வளர்த்துட்டு இருக்காப்புல. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டுனாக்கா, காவிரி ஒரு பக்கம். இப்படியும் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாசம் இழுத்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 எபிசோட் போனோங்க, இல்லைன்னா வரும் வாரமாவது ஆகும் காவேரியும் விஜயும் மீட் பண்றதுக்கு. மீட் பண்ண பிறகு காவேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா விஜய்க்கு தான் எல்லா காவேரி பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். இப்போ விஜய் வந்து காவேரிக்கு பழைய நினைவுகள்லாம் கொண்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு அதை நகருவாங்க. எப்படியும் இந்த வாரத்துக்கு விஜயும் காவேரியும் ஒன்னா மீட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி மீட் பண்ண வச்சுட்டாங்கன்னா, அப்படி மீட் பண்ணிட்டாங்கனாக்கா இவ்வளவு ஃபாஸ்டா போற நாடகம்லாம் நம்ம பார்க்கறதுக்கு அதிசயம் தான். விஜய் வந்து குழந்தைகிட்ட கேட்கறாப்புல, இன்னும் ஸ்கூலுக்குலாம் போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு கேட்கறாப்புல. குழந்தையும் சொல்லுது, எனக்கு டீச்சர் ஒருத்தர் இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, நீங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றது குழந்தை. அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணி தான் வாழ்ந்தாங்க. அதுக்கு இந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? இந்த குட்டி காவேரி டிராயிங் பண்ணி அம்மா காவேரி கிட்ட போயிட்டு காமிக்கிறாங்க, மேடம் நல்லா இருக்கா பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி பார்த்துட்டு, என்ன நீ அம்மா இல்லாமல் வரைஞ்சிருக்கிற அப்படின்ற போது, எனக்கு அம்மா இல்லை மிஸ், அம்மா வந்து சாமிகிட்ட போயிட்டாங்க மிஸ் அப்படின்ற மாதிரி குட்டி காவேரி சொல்கிறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, பக்கத்திலே ஒரு அம்மா மாதிரி வரைஞ்சி கொடுக்குறாங்க. குட்டி காவேரி பாருங்க, அம்மா கிட்டே சொல்றாங்க எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஒரு காலத்தின் கொடுமை. சொந்த அம்மா கிட்டே எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இந்த குட்டி காவேரி இருக்கிறாப்புல. இந்த வாரம் ஃபுல்லா காவேரியும் விஜயும் எப்போ மீட் பண்ணுவாங்கன்ற காமிச்சே கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்தா அவர் அப்படி போயிடுறது, அவர் வந்தாக்கா இப்படி போயிடுவாங்க. காவேரி வர நேரத்துல யாருன்னா கூப்பிடுவாங்க, விஜயா அப்படி திரும்பிடுவாரு. இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த வாரத்திலேயே காமிச்சிட்டாங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும். குட்டி காவேரி சொல்லுவாங்க, எங்க அப்பா கூட உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காவேரி என்ன சொல்லுவாங்கனாக்கா, இன்னைக்கு எப்படின்னா உன்னை கூட்டு போவார்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க காவேரி. ஆனா காவேரி, நீங்க வந்து இந்த வாரம் ஃபுல்லா கண்டிப்பா பார்க்க விட மாட்டாங்க. எப்படி பார்த்துட்டீங்கன்னாக்கா அது எப்படி இந்த வாரத்திலே பார்க்க விட்டுற மாட்டாங்க அப்படின்னு டைரக்டர் நினைச்சு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இது நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து சலிச்சு போன சீன்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். பெருசா ஏதோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமான்னு தெரியல. ஓகே மக்களே, இந்த ப்ரோமோல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, விஜயும் சரி காவேரியும் சரி மீட் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் காமிச்சிட்டு இருக்க போறாரு இந்த வாரம் ஃபுல்லா. அடுத்த வீடியோவில் அடுத்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.